வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சம்பா கோதுமை ரவையில அடை தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு வந்து 1 கப்பு சம்பா கோதுமை ரவை எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1/4 கப்பு தோரம்பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, ரெண்டுத்தையும் தனித்தனியா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, தோரம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா ஊறி இருக்கு. இப்போ வந்து அரைக்க போறோம். நாம காரத்துக்கு வரமிளகா, அப்புறம் இஞ்சி சேர்த்துக்கலாம். ஊற வச்ச பருப்பை சேர்த்துடலாம். வெங்காய பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான உப்பு. இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ இது கூட வந்து ஊற வச்ச கோதுமை ரவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரே ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். 1 கப்பு கோதுமை ரவை ஊற வச்சது அதை ஊட்டிக்கலாம். ஊற வச்ச கோதுமை ரவையும் சேர்த்து அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். அரைச்ச மாவு கூட நம்ம வந்து கருவேப்பிலை, வெங்காயம், கேரட்டு, அப்புறம் கோஸ் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் துருவி வச்சுருக்கேன். வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை சேர்த்துக்கிறோம். கோஸையும் சேர்த்துக்கலாம். இதுவும் வந்து மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ரொம்ப தண்ணியே சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து தட்டுறதுக்கு வரும், நமக்கு ஈஸியாக இருக்கும். மாவு ரெடியாக இருக்குது. இந்த பக்கம் கல்லும் காஞ்சிருக்கு. கூடிய முட்டை மெல்லிசை தட்டிக்கோங்க. அவ்வளோதான். வெந்திருக்கும். நம்ம திருப்பி போட்டுடலாம். வெந்திருக்கும், எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கோதுமை ரவை அடை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நம்மளுடைய மிளகா பொடி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வெண்ணெய் இல்லைன்னா வெல்லம் இது வேணாலும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தக்காளி தொக்கு இல்லை வெங்காய தொக்கு இந்த மாதிரி தொக்குகள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாம். ஆனால் ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன் வந்து நம்மளுடைய மிளகா பொடி. அதே மாதிரி இந்த மாதிரி அடைக்கு வந்து யாராவது அதாவது தயிரும் சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கல அப்படின்னா தொட்டுண்டு கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். லாஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.